பேசாத. யோ கம்ருதின், அவங்க யாருன்னு தெரியாம நீ மோதிக்கிட்டு இருக்கையா? அமைதியா இரு. ஒரு பக்கம் இந்த கம்ருதீன் பண்றத பார்த்தாலும் செம்ம காண்டாகுது. நீங்களே அவர் பண்றத பாருங்களேன். என்னடி வாய்ஸ் இது? அடுத்து இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள யார் இருமுகம் கொண்ட நபர் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று விஜய் அண்ணன் வச்சாரு. அதுக்கு நம்ம அப்சரா ஒரு ஆன்சர் சொன்னாங்க பாருங்க. அவங்களுக்கு 2 ஃபேஸ் இருக்குன்னு நான் சொல்றேன் சார். நம்மளுடைய விஜய் பார்வதியும் நடுநடுல ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிக்குது. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இதுக்கு நடுவுல நம்ம பார்வதி இன்னொரு சம்பவம் ஒன்று பண்ணிருப்பாங்க. அதை பாருங்களேன். இந்த நேரத்துல பார்வதி ஒரு டைலாக் சொல்ல அதுக்கு துஷார் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்க. சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. இது கூட பரவாயில்ல. விகாஸ் விக்ரம் கூட ஆல்ரெடி பார்வதிக்கு ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள சாப்பாடே இறங்கலன்னு சொன்ன பார்வதி சாப்பாடு தட்டோட வெளியே வர்றத பார்த்த உடனே ஐயோ இவளான்னு சொல்லிட்டு கதறி ஓடுற மாதிரி விகாஸ் விக்ரம் அங்கிருந்து கிளம்பி போறத பார்க்கும்போது எனக்கே செம்ம சிரிப்பா இருந்துச்சு. அப்புறம் நம்மளுடைய சபரி ஒரு ஆசையை வெளிப்படுத்தி இருந்தாரு. அந்த ஆசையை நிறைவேற்றிடலாமா? வேற கலையரசன் அந்த கோவத்தை நான் இன்னும் பார்க்கல. கலையரசன்